யோக நித்திரைக்கு தயாராகுங்கள். யோகா மேட்டிலோ தலையணை இல்லாமல் மெத்தையிலோ படுத்துக்கொள்ளலாம். உடல் பாகங்கள் அனைத்தும் தளர்வாகவே இருக்கட்டும். கண்களை மூடிக்கொள்ளலாம். கால் விரல்களை தளர்வாக வெளிப்பக்கத்தில் தள்ளுங்கள். கை விரல்கள் தளர்வாக மடங்கி இருக்கலாம். உள்ளங்கை மேலே பார்த்தவாறு இருக்கட்டும். கழுத்தை பக்கவாட்டில் திருப்பாமல் நேரே பார்த்து படுத்துக்கொள்ளவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்துக்கொள்ளலாம். கவனம் என் குரலில் மட்டும் இருக்கட்டும். நான் கொடுக்கும் குறிப்புகளில் கவனம் இருக்கட்டும். அதன்படி ஒரு உடல் பாகத்திலிருந்து இன்னொரு உடல் பாகத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்பலாம். மெதுவாக உங்கள் கவனத்தை 2 கணுக்கால்களுக்கும் கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. கணுக்கால் பகுதியிலிருந்து பாதங்கள் தளர்வடைகின்றன. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக உங்கள் கவனத்தை 2 முழங்கால்களுக்கும் கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. 2 முழங்கால்களிலிருந்து பாதம் வரை 2 பக்கமும் முழுவதும் தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை 2 தொடை பகுதிகளுக்கும் கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. 2 தொடைகளும் மெதுவாக தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை 2 இடுப்பு எலும்புகளுக்கும் கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. 2 இடுப்பு எலும்புகளில் ஆரம்பித்து பாதம் வரை முழு கால் பகுதிகளும் முழுவதுமாக தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை அடிவயிறு பகுதிக்கு கொண்டு வரவும். நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. அடிவயிறு பகுதியில் இருக்கும் அனைத்து உள்ளுறுப்புகளும் நல்ல இரத்த ஓட்டம் பெற்று தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை தொப்புள் பகுதிக்கு கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. தொப்புளை சுற்றி இருக்கும் அனைத்து உள்ளுறுப்புகளும் ஜீரண மண்டலம் உட்பட அனைத்தும் இரத்த ஓட்டம் பெற்று தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை நெஞ்சுக்குழி பகுதிக்கு கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு வெளிமூச்சு. நெஞ்சுக்குழி பகுதி மட்டுமல்ல,
வலது பக்க நெஞ்சு, இடது பக்க நெஞ்சு முழுவதுமாக இரத்த ஓட்டம் பெற்று தளர்வடைகிறது. மெதுவாக உங்கள் கவனத்தை கழுத்து பகுதிக்கு கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. கழுத்து பகுதியோடு சேர்த்து 2 தோள்களும் தளர்வடைகின்றன. மெதுவாக உங்கள் கவனத்தை வலது கை பகுதிக்கு கொண்டு வரவும். வலது தோள்பட்டை, வலது முழங்கை, வலது மணிக்கட்டு, வலது உள்ளங்கை, 5 விரல்களும், மொத்த வலது கையும் தளர்வடைகிறது. மெதுவாக உங்கள் கவனத்தை இடது கை பகுதிக்கு கொண்டு வரவும். இடது தோள்பட்டை, இடது முழங்கை, இடது மணிக்கட்டு, இடது உள்ளங்கை, 5 கைவிரல்களும், இடது கை முழுவதுமாக தளர்வடைகிறது. மீண்டும் உங்கள் கவனத்தை மெதுவாக கழுத்து பகுதிக்கு கொண்டு வரவும். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. கழுத்து பகுதியிலிருந்து உங்கள் கவனத்தை முகத்திற்கும் தலைப்பகுதிக்கும் கடத்தவும். தாடை, உதடுகள், மூக்கு, கன்னங்கள், காதுகள், கண்கள், புருவங்கள், நெற்றிப் பகுதி, தலைப்பகுதி, உச்சந்தலை. இறுதியாக உங்கள் கவனத்தை புருவ மத்தியில் கொண்டு வந்து வைக்கவும். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. முக சதைகளும் மொத்த தலைப்பகுதியும் முழுவதுமாக தளர்வடைகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலின் அத்தனை பாகங்களும் மூட்டுகளும் தளர்வு நிலையில் உள்ளன. அதை முழுவதுமாக உணருங்கள். இது நன்றி செலுத்தும் நேரம். நாள் முழுதும், வாரந்தோறும், மாதங்கள் தோறும், நம் வாழ்நாள் முழுவதும் நமக்காக நம் உள்ளுறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சீரான இந்த இரத்த ஓட்டத்திற்கு நன்றி. எப்பொழுதும் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நம் உள் உறுப்புகளுக்கு ஒரு பெருநன்றி. 2 கைகளும் 2 கால்களும் எப்பொழுதும் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த செயல்பாடுகளுக்கு ஒரு நன்றி. எந்த உணர்வுகளை கொண்டு நாம் இந்த உலகை, வாழ்வை ரசிக்கின்றோமோ அத்தனை உணர்வுகளுக்கும் ஒரு நன்றி. கண்கள் நன்றாக தெரிகின்றது, இந்த உலகை ரசிக்கின்றோம். காதுகள் நன்றாக வேலை செய்கிறது, அடுத்தவர்கள் பேசுவதை கேட்க முடிகிறது, பாடல்களை ரசிக்க முடிகின்றது. வாசனையை நுகர முடிகிறது, மூக்கு நன்றாக வேலை செய்கிறது.
நாக்கிலுள்ள சுவை மடுக்கள் அனைத்தும் வேலை செய்கின்றன. நம்மால் உணவை ருசிக்க முடிகின்றது. யாராவது நம்மை தொட்டால் அந்த ஸ்பரிசத்தை உணர முடிகிறது. இந்த மாதிரி எல்லா உணர்வுகளும் நாம் இந்த உலகை ரசிக்க, கொண்டாட உதவுகின்றன. எல்லாவற்றுக்கும் ஒரு பெருநன்றி. இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், இந்த மனம் ஆனந்தமாக இருப்பதற்கும் ஒரு பெருநன்றி. இந்த நன்றி உணர்வை எந்நாளும் சுமக்க விரும்பி செல்லுங்கள். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. யோக நித்திரையிலிருந்து உங்களை மெதுவாக தளர்த்தி கொள்ள உங்களது வலது பக்கத்தில் திரும்பி படுத்துக் கொள்ளவும். கண்களை திறக்க வேண்டாம். உங்களது இடது கையை தரையில் ஊன்றி மிகவும் மெதுவாக அமர்ந்து கொள்ளவும். எந்த அவசரமும் தேவையில்லை. மிக மெதுவாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் தளர்வாக மடி மீது இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். நெஞ்சு பகுதிக்கு முன் 2 கைகளையும் சேர்த்து வணக்கம் சொல்வது போல் அஞ்சலி முத்ரா வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யோக நித்திரை மூலம் நீங்கள் சேகரித்த ஒரு சக்தி நிலைக்கு ஒரு பெருநன்றி செலுத்துங்கள். ஒரு நீண்ட உள்மூச்சு, வெளிமூச்சு. உள்ளங்கைகளை மெதுவாக தேய்த்து சூடுபடுத்திய பிறகு உள்ளங்கை பகுதியை கண்கள் மேல் வைத்து அந்த இளம் சூட்டை உணருங்கள். சிறிது சிறிதாக உள்ளங்கையை கீழிறக்கி விரல்களுக்கு நடுவில் இருக்கும் இடைவெளி மூலம் கண்களை திறந்து வெளிச்சத்திற்கு கண்களை சிறிது சிறிதாக பழக்கப்படுத்துங்கள். பிறகு முழுவதுமாக கண்களை திறந்து கொள்ளலாம். யோக நித்திரைக்கு நன்றி.